வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொன்னையும் பொருளையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய அட்சய திருதியை நன்னாள். என்னென்ன செய்யணும், என்னென்ன பொருட்கள் வாங்கணும், எப்பப்போ செய்யணும் அப்படின்றத பற்றினதும், என்றைக்கு வரப்போகுது, என்னென்ன பலன்கள் அதனால் அப்படின்ற ஒரு முழு பதிவையும் தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பதிவுக்கு போகலாமா? தமிழ் வருஷத்தோட முதல் மாதம் தான் சித்திரை. ஒரு ஆன்மீக வளமும் பொருள் வளமும் ஒன்றாக தரும் ஒரு புண்ணிய மாதமாக தான் இந்த மாதத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய விசேஷங்கள், கோயிலில் திருமண வைபவங்கள் காத்துட்ருக்குது இந்த மாதத்தில். அப்படி இருக்கும்போது அதில் ஒன்று முக்கியமான ஒரு நாளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். அட்சய திருதியை. அட்சய திருதியை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி, அதாவது வருகிற திங்கட்கிழமை அன்னைக்கு வர இருக்குது. அட்சய திருதை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்சயம் அப்படின்னா குறையாதது, அழியாதது அப்படின்ற ஒரு பொருள். திருதியை என்பது 3வது திதி. இது ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால தான் இது அட்சய திருதியை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நன்னாளில் நீங்கள் எந்த ஒரு நல்ல செயலை செய்யும் போதும் அது 1 100 100 1000 மாறி உங்களுக்கு நிறைய பலன்களை தரதான் காத்துட்ருக்குது. வளர்பிறை நன்னாளில் இது வர்றதுனால, வளர்பிறை என்பது வளர்ச்சி, விருத்தி, பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நன்னாளில் நீங்கள் தொடங்கப்படுற எந்த ஒரு செயலும் ஒரு நிறைவுடனும் முன்னேற்றத்தோடையும் இது இருக்கும். குறையாத புண்ணியத்தை தரக்கூடிய நன்னாள் தான் இந்த அட்சய திருதியை அப்படின்னு சொல்லலாம். மங்கள நாளில் எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலும் உங்களுக்கு ஒரு வெற்றியான செய்தி மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அப்படி என்னென்ன செயல்கள் செய்யலாம் அப்படின்னா, கல்வி கற்கிறதுக்கு, அதாவது புதுசாக ஏதாவது ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு, தொழில் தொடங்குறதுக்கு, வீடுகளில் ஹோமங்கள் பண்ணுறதுக்கு, வீடு கட்ட ஆரம்பிக்க, கிரகப்பிரவேசம் செய்ய, யாத்திரைகள், தொலைதூர யாத்திரைகள் மேற்கொள்ள அப்படின்ற வகையில் இந்த நன்னாள் ஏற்றதாக இருக்குது. இந்த நன்னாளில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தானம் செய்யணும். முதல்ல எந்த பொருள் வாங்கலான்னு பார்க்கலாம். அட்சய திருதி அன்னைக்கு சிறப்பு பொருட்களை வாங்கினா வீட்டில் நிறைய அதிர்ஷ்டம் பெருகும். உதாரணத்துக்கு இப்போ தங்க நகைக்கடை, வெள்ளி நகைக்கடையிலலாம் நிறைய விளம்பரம் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அதுக்காக நம்மளும் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. உப்பு, மல்லிகைப்பூ வாங்கலாம். அட்சய திருதி அன்னைக்கு கடன் மட்டும் வாங்கக்கூடாது. யாரையும் தீங்கு நினைக்காதீங்க. யாரை பற்றியும் மனசில் ஒரு தப்பான எண்ணங்கள் வளர விடாதீங்க. அந்த நன்னாளில், அதாவது அட்சய திருதி அன்னைக்கு விரதம் இருக்கலாம், ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். சூரியனுடைய உச்சராசியில் பிதுராத்மகாரகனான சூரியனும் சந்திரனுடைய உச்சராசியிலேயே மாதுர் கிரகமான சந்திரனும் இருக்கிற ஒரு அமைப்பு. அதாவது வேறு எந்த நாட்கள்லேயும் இந்த அமைப்பு கிடைக்காது. அதனால தான் மங்களகரமான காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக தர்றது ரொம்ப சிறப்பு. பித்ருக்களுக்கு பூஜைகள் செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அடுத்தது தானம் செய்யணும், தவம் செய்யலாம். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செஞ்சாலே நிறைய பலன்கள் கிடைக்கும். வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கு வைத்து மாவிளை தோரணம் கட்டி வழிபாடு செய்யலாம். விஷ்ணு பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. பசுமாடு மற்றும் மற்ற விலங்குகளுக்கு உணவு தரலாம். பறவைகளுக்கு நீர், தானியங்கள் வைக்கலாம். பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடலாம். உடைகள் இல்லாதவங்களுக்கு புத்தாடை வாங்கலாம். இதெல்லாம் நீங்கள் அட்சய திருதி அன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா தவறாமல், அதாவது தானம் செஞ்சீங்க அப்படின்னா மறுபிறவியில் இல்லை, இந்த பிறவிலே நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்யறதுக்காக காத்துட்ருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்